திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை, இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இஸ்ரேல் வர்சஸ் ஹெஸ்புல்லா, இந்த டைம் பாம் இருக்குல்ல, இதை பற்றின சில முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குங்க. அதை பார்க்க போகிறோம். இது கூட பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யா போயிருக்காங்களே, இந்த பயணம் சார்ந்த பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு பக்கம் இஸ்ரேல் வர்சஸ் ஹமாஸ் வார் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வர்சஸ் ஹெஸ்புல்லா வார் எந்த நேரமும் ஆரம்பிக்கலாம். அப்பேற்பட்ட டைம் பாம் தான் டிக் டிக் டிக்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இந்த சூழலில் இந்த ரெண்டு தரப்பும் மாறி மாறி அடிச்சிக்க தவறலைங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவில் பெரிய தலையை போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹெஸ்புல்லா இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. குறிப்பாக லெபனான் பார்டரில் இருந்தபடியே இஸ்ரேலோட வடப்பகுதி இருக்குல்ல, அதை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட நீட்சி இப்போ எங்கே வரைக்கும் போயிருக்குன்னா, இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு தொடர்ந்து தகவல்கள் கிடைச்சிட்டே இருந்திருக்கு. ஹெஸ்புல்லாவோட பிரைமரி லீடர் இங்கே இருக்காரு, அங்கே இருக்காரு, ஒரு தகவலை கிடைக்க அவங்க அதை அப்படியே எக்ஸிக்யூஷனாக முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க, ட்ரோன்ஸ் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலேயே பேசும்போது சொன்ன பாருங்க, சில ஹெஸ்புல்லா தலைவர்களை இஸ்ரேல் சாகடிச்சிருக்காங்கன்னு. இப்போ கடைசியாக இன்னொரு ஹெஸ்புல்லா லீடரையும் இஸ்ரேல் எப்படியோ அவர் இருக்கிறத கண்டுபிடிச்சி கொண்டு இருக்காங்க. இதில் கோபப்பட்ட ஹெஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்க, இப்போது 20க்கும் மேற்பட்ட ராக்கெட்ஸை பேக் டு பேக்குங்க இந்த இஸ்ரேல் மேலே ஃபுல்லாக ஏவி இருக்காங்க. இஸ்ரேலை காக்கிற கவசங்கள் இருக்குல்ல, அது இருக்கிறதுனால இஸ்ரேல் பொழைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இன்னொரு பெரிய தலையவும் இந்த ஹெஸ்புல்லா சார்ந்து இஸ்ரேல் காலி பண்ணிட்டாங்களா, இந்த விவகாரம் இன்னும் பெருசாக அனல் பறக்குன்றது தான் சர்வதேச அவதானிகளோட ஒரு பெரிய எஸ்டிமேஷனாக இருந்துக்கிட்டு இருக்குங்க. அடுத்து ஹமாஸ் சார்ந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். இவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா, ஹமாஸ் கிட்ட இருக்கிற ஆயுதங்களை தாண்டியும் இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் கொண்டு வருவாங்களே, அந்த ஆயுதங்களையே அவங்களுக்கு எதிராக பிரயோகிக்கிறாங்க. புரியல, தெளிவாக சொல்கிறேன். இந்த ஐடிஎஃப் இருக்குல்ல, இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், இவங்க தான் ஃபுல்லாக இந்த காசாக்குள்ளே இறங்கி ஹமாஸை கருவறுக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த தாக்குதலின் அப்போ இந்த ஐடிஎஃப் சில மிசைல்ஸை பயன்படுத்துகிறாங்க, சில வெப்பன்ஸை ஃபுல்லாக இந்த இன்ஃபேண்ட்ரி வெப்பன்ஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது எல்லாமே எது எதெல்லாம் இங்கே செதறி கிடக்குதோ, உடஞ்சதுனாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் சேகரிக்கிற வேலை யார் பண்ணுறா? ஹமாஸ். சேகரித்து ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு அதை ஃபுல்லாக பழுது நீக்கிறாங்களாம். அது இன்னும் ஃபங்க்ஷனைஸ்டாக மாற்றி விடுறாங்க. இதுக்கு பிற்பாடு அந்த ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ்லாம் அட்டாக் பண்ண வருவாங்களா ஹமாஸை, அப்போ அந்த சோல்ஜர்ஸை எதிர்த்து இவங்களோட ஆயுதங்களே பயன்படுத்துகிறாங்களாம். சரி பண்ண ஆயுதங்கள் இருக்குல்ல, அதை வச்சு பயன்படுத்துகிறாங்களாம். இப்போ ஏற்பட்ட அட்டாக்கை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜி பேஸில் ஹமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ப்ரோ ஏதோ சும்மா அவங்க ஸ்டேட் பண்ணி விடுவாங்க, அதை வச்சு நம்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா, ஹமாஸ் இது சார்ந்து ஒரு வீடியோவே வெளியிட்டிருக்காங்க. இப்போது அதில் தெளிவாக இருக்குங்க காட்சிகள்லாம். இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் பயன்படுத்துகிற அந்த வெப்பன்ஸ்லாம் இவங்க கிட்ட வச்சு அதை இவங்க ஃபுல்லாக சரி பண்ணி இவங்க பதில் தாக்கல் நடத்துறது, அதே வெப்பன்ஸ் வச்சு நடத்துறத தெளிவாக அந்த காட்சிகளை பதிவாக்கி வச்சுருக்காங்க. இந்த ஹமாஸ் வர்சஸ் இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சு 9 மாதங்கள் முடிவடைஞ்சிருச்சு. எத்தனை பேர் கவனிச்சிங்க மக்களே? 9 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் இந்த 9ஆம் மாத நிறைவு இருக்குல்ல, இதை முன்னிட்டு இஸ்ரேலில் பிரம்மாண்ட போராட்டம் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இஸ்ரேல்னா கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க இஸ்ரேல் அரசுக்கு எதிராக இஸ்ரேல் மக்கள் கிளர்ந்து எழுந்திருக்காங்க. பெரிய போராட்டங்க ஒரு இடத்துல மட்டும் இல்லை, பல இடங்களில் நடந்திருக்கு இஸ்ரேலில். எங்கள் ஜெருசலம் வரைக்குமே போயிருக்கு போராட்டம், அந்தளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இதில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள்லாம் முன்வைக்கிற கோஷங்கள் என்ன தெரியுமா? அரசோட போர் செயல்பாடு இருக்குல்ல, இதில் எங்களுக்கு திருப்தி கிடையாது, நாங்கள் அமைதியை தான் விரும்புகிறோன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்டேஜ் டீல் இருக்குல்ல, இதை இஸ்ரேலிய அரசு ஒத்துக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஹமாஸ் ஒரு பக்கம் ஒரு தகவலை கசிய விட்டாங்க. இந்த பணைய கைதில் விடுவிக்கிறது சார்ந்து எங்களுக்கு உடன்பாடு இருக்குது, ஆனால் நாங்கள் சொல்கிறத மாதிரி இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் நாடு திரும்பணும், இதை ஒத்துக்கிட்டா போதுன்னு ஹமாஸ் ஒரு பக்கம் சொல்லிடுச்சு. ஸோ இதை இங்கே இருக்க மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுறவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஹமாஸே ஒத்துக்குதில்ல இந்த ஹாஸ்டேஜ் டீலுக்கு, நீங்கள் மட்டும் முரண்டு பிடிக்கிறீங்க, ஹாஸ்டேஜ் டீலை ஒத்துக்குங்க, அங்கே இருக்க நம்ம மக்கள் அப்போ தான் உயிரோடு திரும்புவாங்கன்னு ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்கணும், இதுக்காக சீக்கிரமே தேர்தலை கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு முழக்கத்தை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு முழுக்க முழுக்க இஸ்ரேல் அரசுக்கு எதிராக அவங்க போராட்டம் அமையுதுன்னா, அங்கே இருக்க பியூரோக்ராட்ஸாக சும்மா இருப்பாங்க? போலீஸார் களத்துக்கு வராங்க, மிகப்பெரிய தடி அடிங்க, சொந்த மக்களையே தாக்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த போராட்டக்காரர்களை பல பேர் கைது பண்ணி வேற கொண்டு போயிருக்காங்க இஸ்ரேலியன் அஃபிஷியல்ஸு. இந்த கலையபரங்களுக்கு மத்தியில் இந்த ஹமாஸோட மிலிட்ரி விங்கிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க,
இந்த இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் ஊடுருவின இடங்கள் இருக்குல்ல, எங்களோட பாலஸ்தீன மக்கள் வசிச்சுட்டு இருக்க இடங்கள், அங்கே எல்லாமே இஸ்ரேலிய இராணுவத்துக்கு மரண அடி தான் விழுந்திருக்கு. சொல்லணும்னா வழிகளை இந்த ஐடிஎஃப் சுமந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் அவ்வளோ பெரிய அடி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். பாலஸ்தீனர்கள் அழிக்கிற எண்ணம் இருக்குல்ல, இஸ்ரேலுக்கு இருக்க எண்ணம், அது ஈடேற விடவே மாட்டோம். காசான்றது பாலஸ்தீன் மக்களோட பூர்வீக நிலம். அதை நாங்கள் ஒருபோதும் இஸ்ரேலுக்கு தாரை வார்க்கவே மாட்டோம். பூர்வகுடி மக்களை ஒடுக்கிற செயல் இருக்குல்ல, இஸ்ரேலோட இந்த செயல், இதை நாங்கள் ஒரு காலமும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் போல்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு நடுவில் ஒரு பெரிய தகவலுங்க. ஆக்சுவலாக இதை வதந்தின்ற மாதிரி தான் ஈரான் சார்பு ஊடகங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு பெரிய ஸ்பெக்குலேஷனை எடுத்து அவங்க விவாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா விஷயம் கேட்குறீங்களா? இப்போ பிரேக் பண்ணுற மக்கள் ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல, வேறு யாரும் இல்லை, ரைசி, ஈரானோட முன்னாள் அதிபர். இந்த ஹெலிகாப்டர் கிராஷில் உயிர்ந்தார் பார்த்தீங்களா, அதே ரைசி தான். ஈரான் அதிகாரிகள் இந்த விபத்து சார்ந்த ஃபுல்லாக விசாரணை பண்ணாங்க. இது உண்மையிலேயே விபத்தா இல்லைனா சதி எதனா நடந்திருக்கான்னு சொல்லிட்டு. அதில் அவங்களே கிளியர் கட்டாக ஒத்துக்கிட்டாங்க, ஒரு புல்லட்டு கூட இல்லைங்க, இந்த ஹெலிகாப்டரில் எந்த தடத்தில் ஒரு புல்லட்டு கூட இல்லை. ஸோ சதியாக இருக்கலாம் வாய்ப்பு கிடையாது. மொசாட் மேலே முதல்ல சந்தேகம் இருந்துச்சு, அவங்க பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் ஈரான் அஃபிஷியல்ஸே சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, பல பேர் அந்த நெட்டிசன்ஸ் உட்பட பல பேரை கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த மசூத்னு ஒருத்தர் இருக்கார்ல, மசூத் பெசஷ்கியான், இந்த மனுஷன் யார் தெரியல, ஈரான் அதிபர் தேர்தல் நடந்து முடிஞ்சதில்ல, இதில் 99% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவர் தான் ஈரானோட அடுத்த அதிபர்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட நபர் இவரை ஈரானோட அதிபர் பதவியில் உட்கார வைக்கிறதுக்காக தான் ரைசியோட விபத்துன்றது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னு ஒரு பெரிய விஷயத்த இதோ வதந்தி மாதிரி இப்போ கிளப்பி விட்டுருக்காங்க. நிறைய நாட்டு ஊடகங்கள் இந்த விஷயம் பரபரன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போது நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மையிலேயே இந்த மசூத் யார், இவரோட ஆரிஜின் என்ன, இவரோட முன்னோர்கள் யாராவது எல்லாத்தையும் தேடி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு போயிருக்கு இந்த வதந்தி கொடுத்துருக்க இம்பேக்ட். ஆக்சுவலாக மசூதோட அப்பா ஒருத்தர் இருக்காருங்க, அசேரி அவரோட பேர். இவர் உட்பட எல்லாருமே ப்ரோ வெஸ்டர்ன் மைண்ட் செட்டில் இருக்கவங்க, மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவாக செயல்படுற மனப்பான்மை கொண்டவங்க தான் இவங்கன்னு ஒரு முத்திரை குத்துறாங்க. இதில் ஒரு படி மேலே எப்படி போயிடுறாங்கன்னா, மசூத் அப்படின்ற பேர் இருக்குல்ல, இதை இன்னும் நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள், மொசாட் அப்படின்னு வரும்ன்றாங்க. அந்தளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ மசூத் அப்படி ப்ரோ வெஸ்டர்ன் அலையா சொல்லி இவங்க கனெக்ட் பண்ணுறாங்களே, அதில் ஒரே ஒரு விஷயம் உண்மையாக இருக்க தான் செய்யுது. ஒரே ஒரு விஷயம், அது என்னென்னா, தேர்தல் பரப்புரை இனப்ப மசூத் அவர்கள் பேசுகிறப்ப ஒரு விஷயத்தை ஆழமாக சொன்னாருங்க. நம்ம நாட்டு மேலே நிறைய பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூட நம்மளுக்கு அவ்வளோ தடைகள் இருக்கிறது நல்லது கிடையாது. ஸோ இந்த தடைகள் எல்லாருமே தளர்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை நான் அதிபராக மாறின பிற்பாடு பண்ணுவேன்னு பரப்புரையில் சொல்லியிருந்தார். தடைகளை தளர்த்தணும் அப்படின்றது ஈரான் எடுக்கிற முடிவு கிடையாது, அமெரிக்கா தலைமையில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுக்கிற முடிவு. ஸோ அவங்க அந்த முடிவை எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக ஈரான் ஏதோ செய்யணும்னு அர்த்தம், புரியுதா? ஸோ இந்த பரப்புரை பேச்சை மனசில் வச்சு தான் மசூதை மொசாட் வரைக்கும் கனெக்ட் பண்ணி போய் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மசூத் பெசஷ்கியான் இருக்கார்ல, இவர் சார்ந்து நிறைய வதந்திகள் அவ்வப்போது பரவிக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஈரான் இராணுவம் இருக்குல்ல, அவங்களுக்கு லைட்டாக சந்தேகம் வந்துருச்சோ என்னவோ தெரியல, ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க மசூதுக்கு. ஆக்சுவலாக அதை வார்னிங்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, புதிய அதிபர் கூட சேர்ந்து பணியாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு இராணுவத்தோட தலைமை சொல்லுது. நம்மளோட நிலம் நமக்கானதாகவே மட்டும்தான் இருக்கணும், இதில் தான் நாங்கள் இப்போ இருக்கோம், ரொம்ப அழுத்தமாக இருக்கோம். இராணுவத்துக்கான எல்லா மேம்பாடுகளையும் புதிய அதிபராகி நீங்கள் செய்வீங்க நம்புறதா ஈரான் இராணுவம் சொல்லியிருக்கு. இதை நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு தகவல், ஒரு வாழ்த்து இப்படி தான் இருக்கும். ஆனால் இது நீங்கள் பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய வார்னிங்னு சொல்லிட்டு. ஏன்னா மேற்குலக நாடுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டில் ஈரான் இராணுவம் எப்போவுமே இருக்குன்றதான் இவங்களோட மனநிலை. அதை அவங்க ஓப்பனாக சொல்லாமல் இந்த வார்த்தைகள் மூலமாக பாலிஷாக சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல், ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஈரான் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் வெளியே வரீங்க அப்படின்னா இந்தியா வித் ரஷ்யா. இந்த விஷயத்தை பற்றி இப்போ அப்டேட் கொடுத்துறேன் உங்களுக்கு. பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு கிளம்பி போயிருக்க விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக எதுக்காகனா, ஆனுவல் சம்மிட்டும் நடக்குங்க. ஒரு வருஷமும் இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு இடையில் ஒரு கூட்டம் ஒன்று நடக்கும், ஒரு மாநாடு ஒன்று நடக்கும். அந்த சம்மிட்டை முன்னிட்டு தான் மோடி அவர்கள் ரஷ்யா கிளம்பி போயிருக்காங்க, விளாடிமிர் புட்டினை சந்திக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ரெண்டு நாடுகளும் ஃபோக்கஸ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் எக்ஸ்பான்ஷன், அதாவது நாம் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம்ல, இதை விரிவாக்க போகிறோம். இதை சார்ந்த ஃபுல்லாக பேச்சுவார்த்தை நடக்க போகுது. ட்ரேடு, வர்த்தகம் பற்றி ஃபுல்லாக பேச போகிறோம். டிஃபென்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, எஜுகேஷனு, கல்ச்சர், இதெல்லாம் தாண்டி எனர்ஜி கோஆப்ரேஷன், இவ்வளோ விஷயங்களில் ஏற்கனவே இந்தியாவும் ரஷ்யாவும் தலைச்சிட்டு இருக்கு. இது இன்னும் அடுத்த கடத்தை கொண்டு போகணும் அப்படின்றது அந்த சமிட்டோட முக்கியமான நோக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு புள்ளி விவரத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன். நாம் ரஷ்யாவுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோமா இல்லை ரஷ்யா நமக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுதான்னு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? நாம தான் அதிகமாக பண்ணுறோன்னு நினைப்பீங்க. அது தவறு மக்களே.
ரஷ்யா நம்ம இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 5.4 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி பண்ணுது. இந்தியா நாம் என்ன பண்ணுறோம்? ரஷ்யாவுக்கு 34,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். மார்ஜின் எங்கே இருக்குல்ல, நமக்கும் ரஷ்யாவுக்கும். ஆனால் இதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ்லாம் சேம் ஆக வாய்ப்பு இருக்குங்க. இந்த சம்மிட் அதுக்கு ஒரு வழிவகையை அமைச்சு கொடுக்கலாம். என்னன்னா, ரஷ்யாவுக்கான இந்திய ஏற்றுமதி இருக்குல்ல, இதை உயர்த்துறதுக்காக பல விஷயங்கள் இனிஷியேட் பண்ண போகிறாங்களாம். அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம நாட்டில் உருவாக்கப்படுற ஃபார்ம் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் டெக்னாலஜிக்கல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஃபார்மாசூட்டிக்கல் சார்ந்த தயாரிப்புகளாக இருக்கட்டும், சர்வீஸ் பேஸ்டாக இருக்கட்டுமே, இது எல்லாத்தையும் இனிமேல் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறோமா. இதுக்கு மத்தியில் ரஷ்யா இந்த மேற்குலக நாடுகளையும் வச்சு செஞ்சுதாங்க இருக்குது. ரஷ்ய அதிபர் மாளிகை இருக்குல்ல, கிரெம்ளின் மாளிகை, அவங்க இப்போ என்னத்தை நம்ம ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு வந்திருக்காங்களே, இதை பார்த்து மேற்குலக நாடுகள் பொறாமை அடைஞ்சிருக்கு அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. விளாடிமிர் புட்டின் அண்ட் நரேந்திர மோடி இவங்க 2 பேரும் சந்திக்கிறது இருக்குல்ல, இது 2 நபர்களோட சந்திப்பு கிடையாது, 2 நாடுகளோட பெரிய சந்திப்பு. இதை மேற்குலக நாடுகள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டது மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் இந்தியா எப்போவுமே ரஷ்யாவோட உற்ற நண்பன் தான் கிரெம்ளின் மாளிகை சொல்லுது. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமல் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். இந்தியாவோட ஆதரவை உலக நாடுகள் பல நாடுகள் தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு இந்தியனா நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். நீங்களும் நம்புறீங்களா? ஏன்னா ஜியோ பாலிட்டிக்ஸில் இந்தியான்றது தவிர்க்க முடியாத ஒரு கண்ட்ரிங்க. அப்பேற்பட்ட கண்ட்ரி எப்போவுமே எங்கே கூட ரஷ்யா சொல்லுதில்ல, இது ரஷ்யாவுக்கு இந்தியா மேலே இருக்க பெரிய நம்பிக்கையை காட்டுதுங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு ரஷ்யா என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் காலம் தொட்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த இரு நாட்டு உறவை பற்றி மக்கள் உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.